அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது நாம் செல்லும் வழியிலே நமக்கு விபத்து ஏற்படாமல் தவிர்ப்பது எப்படி என்பதை பார்க்கலாம். நாம் என்னதான் நன்றாக வண்டி ஓட்டினாலும் வாகனத்தை இயக்கினாலும் விதி என்று ஒன்று இருக்கின்றது. அந்த விதி என்ன செய்யும்? நம்மை ஏதாவது ஒரு விபத்துக்கு உட்படுத்திவிடும். நாம் நன்றாகத்தான் ஓட்டி கொண்டிருப்போம், திடீரென்று பின்னாடி இருந்து ஒருவன் அடித்துடுவான், ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்படும். கார் ஓட்டிக்கொண்டே போவோம், திடீரென்று நெஞ்சுவலி ஏற்படும். இவற்றையெல்லாம் நாம் தவிர்ப்பதற்கு நாம் சில யுக்திகளை கையாளலாம். நீங்கள் வீட்டிலிருந்து புறப்படும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கும் தெய்வத்திற்கு ஒரு விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு செல்லுங்கள். எனக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது என்று வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் எல்லையில் இருக்கும் தெய்வத்துக்கு ஒரு கற்பூரமேற்றி தீபாராதனை காட்டி வேண்டிக் கொள்ளுங்கள். நான் செல்லும் வழியிலே எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படக்கூடாது, எனக்கு நீ துணையாக வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள். ரொம்ப தூரம் நம்ம பயணம் செய்கிறோம்னாக்கா அந்த வழியில் இருக்கும் தெய்வங்களை எல்லாம் கொஞ்சம் வேண்டிக் கொள்ளுங்கள். வழியில் ரோடுகளின் ஓரத்திலே நிறைய கோயில்கள் இருக்கும், அது சின்ன கோயில்கள் இருக்கும் தெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் செல்லும் பாதையில் ஆபத்துகள் வராமல் இருக்க ஒரு எலுமிச்சம்பழத்தை அந்த தெய்வத்தின் மடியிலே வைத்து மந்திரித்து அதை உங்களோடு எடுத்து செல்லுங்கள். நீங்கள் எந்த எல்லைக்குள் செல்கிறீர்களோ அந்த எல்லைக்குள் இருக்கும் தெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள். இப்பொழுது கோயம்புத்தூருக்கு செல்கிறீர்கள் என்றால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய தெய்வத்தின் அனுமதியை பெற்றுக்கொள்ளுங்கள். இவ்வாறு நீங்கள் செய்யும் பொழுது அந்த தெய்வங்கள் வழியில் இருக்கும் ஆபத்துகளை, உங்களுக்கு ஏற்படக்கூடிய விபத்துகளை எல்லாம் தவிர்த்து அவை உங்களுக்கு துணை புரியும். பல பேர் இது தெரியாமல் எந்த தெய்வத்தின் உதவியும் நாடாமல் மிகப்பெரிய பயணத்துக்கு புறப்பட்டு விடுவார்கள். ஆனால் வழியிலே ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டுவிடும். அதையெல்லாம் நாம் இவ்வாறு தடுக்க முடியும். நீங்கள் கிறிஸ்தவராக இருந்தால் இப்போ பரமபிதாவை உங்களுக்கு துணையாக வேண்டிக் கொள்ளுங்கள். இஸ்லாமியராக இருந்தால் அல்லாவுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை கொடுத்து அவரை துணையாக அழைத்து கொள்ளுங்கள். இவ்வாறு நாம் தெய்வத்தின் துணை கொண்டு ஒரு எல்லையிலிருந்து இன்னொரு எல்லைக்கு போகும் பொழுது நமக்கு விபத்துகள் தவிர்க்கப்படுகின்றன, நமக்கு ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்கள் தடுக்கப்படுகின்றன. முயற்சி செய்து பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு மனதிலே குழப்பங்கள் இருந்தால் அவையெல்லாம் தீரும். நன்றி, வணக்கம்.